கடல் மட்டத்திலிருந்து 4560 அடி உயரம் உள்ள மலையை ஏறி இறைவனை பார்க்கிறது அப்படின்றது சிவன் மீது தீராத பற்றும் வைராக்கியமும் இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். திருவண்ணாமலை 2668 அடி உயரம் கொண்டதுங்க. ஆனா இந்த மலை 3500 அடி உயரம் கொண்டதுன்னா பார்த்துக்கோங்களேன். திருவண்ணாமலையில மலையை சுத்தி வலம் வந்து வணங்கிட்டு மலை அடிவாரத்துல இருக்கிற கோயில்ல சிவனை தரிசிச்சு வந்துட்டோம்னா போதுங்க. ஆனா அந்த பர்வத மலையில மலையை வலம் வந்ததுக்கு அப்புறம் சிவனை தரிசிக்கணும் அப்படின்னா மலைக்கு மேல ஏறி செல்லணுங்க. இந்த மலை பயணம் அப்படின்றது எளிதான விஷயம் இல்ல. இங்க இருக்க சிவனை தரிசிக்கணும் அப்படின்னா 20,975 படிகள் ஏறி செல்லணும் அப்படின்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 6.6 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும். இந்த மலைக்கோயிலுக்கு வரணும்னா 2 வழிகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மகா தேவமங்கலம் வழியிலேயும், கடலாடி வழி அப்படின்னு 2 வழிகள் இருக்கு. எந்த வழியில வந்தாலுமே பாதி மலையில